வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள். உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். மிலேச்சத்தனமான தாக்குதல்களுக்கு இன்றுடன் 6 வருடங்கள். வேத சாட்சிகளாகினர் 167 பேர். வத்திக்கானின் விசேட அறிவிப்பு. அதிகார மோகம், உயிர்த்த ஞாயிறு தாக்குதல், ஜனாதிபதி திட்டவட்டம். அரசியல் கருவியாக்கப்படும் ஈஸ்டர் தாக்குதல், நாமல் குற்றச்சாட்டு. அனுரவை சாடும் சஜித். சிஐடியில் ஆஜரானார் மைத்ரி. யாழ் பல்கலையில் குவிக்கப்பட்ட போலீசார், மாணவர்களுக்கு வீதியில் இறங்க தடை. தொடர்வன உள்நாட்டு செய்திகள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றுடன் 6 ஆண்டுகள் நிறைவு பெறுகின்றன. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் நடத்தப்பட்டு இன்றுடன் 6 ஆண்டுகள் நிறைவடைகிறது. கடந்த 2019ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 21ஆம் திகதி காலை 8:45 மணியளவில் கட்டுவாப்பட்டி, சியோன் மற்றும் கொச்சிக்கடை தேவாலயங்களையும் கொழும்பிலுள்ள 3 ஹோட்டல்களையும் இலக்கு வைத்து வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டது. மேலும் அதே நாளில் தெமட்டகொட பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பு மற்றும் தெஹிவலையில் உள்ள தங்கும் விடுதியில் சிறு வெடிப்பு சம்பவங்கள் இடம்பெற்றன. இத்தாக்குதலில் வெளிநாட்டவர்கள் மற்றும் பாதுகாப்பு படையினர் உட்பட 270க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதுடன் 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். தாக்குதல் இடம்பெற்று 6 வருடங்கள் கடந்துள்ள நிலையில் மேற்படி தாக்குதல் சம்பவங்களில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் நாடு முழுவதும் உள்ள கிறிஸ்தவ தேவாலயங்களில் விசேட சமய நிகழ்வுகள் இடம்பெறவுள்ளன. இதன் பிரதான நிகழ்வு கொழும்பு பேராயர் மெல்கன் கர்தினால் ரஞ்சித்தின் தலைமையில் கொச்சிக்கடை புனித அந்தோனியார் தேவாலயத்தில் காலை 8:30 மணியளவில் இடம்பெற்றது. இந்நிகழ்வில் சர்வமத தலைவர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் அவரது உறவினர்கள் பங்கேற்றனர். பயங்கரவாத தாக்குதலில் உயிரிழந்த 167 கிறிஸ்தவர்களின் பெயர்கள் வேத சாட்சியாக வத்திக்கானில் அறிவிக்கப்பட்டுள்ளது. 2019 ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களின் போது தேவாலயங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட குண்டுவெடிப்புகளில் உயிரிழந்த 167 கிறிஸ்தவர்களின் பெயர்கள் வேத சாட்சியாக வத்திக்கானால் அறிவிக்கப்பட்டுள்ளது. கொச்சிக்கடையில் உள்ள புனித அந்தோனியார் ஆலயம் மற்றும் கட்டுவாப்பட்டியில் உள்ள புனித செபஸ்டியன் தேவாலயம் ஆகியவற்றில் நடந்த குண்டுவெடிப்புகளில் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் இப்பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளன. ஈஸ்டர் தாக்குதலில் உயிரிழந்த 167 பேர் வத்திக்கானால் விசுவாச நாயகர்களாக கௌரவிக்கப்பட்டுள்ளதாக கொழும்பு பேராயர் மால்கம் கார்டினல் ரஞ்சித்தினர் கூறினார். 2019 ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல்களின் 6வது ஆண்டின் நிறைவை முன்னிட்டு இன்று புனித அந்தோனியார் ஆலயத்தில் நடைபெற்ற முக்கிய நினைவு சேவையின் போது மால்கம் கார்டினல் ரஞ்சித் இதனை வெளிப்படுத்தினார். அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான முயற்சியே உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய துயரம் 2019 ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை அன்று நடந்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்தார். பொலனறுவையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். கடந்த 5.5 ஆண்டுகளில் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளின் பின்னணியில் உள்ள நோக்கம் உண்மையான சூத்திரதாரிகளை மறைப்பதே என ஜனாதிபதி குறிப்பிட்டார். 2019 ஆட்சிக்கு வந்த அரசாங்கமும் அதனை தொடர்ந்து வந்த அரசாங்கமும் உண்மையான குற்றவாளிகளை நீதியின் முன் நிறுத்தும் எண்ணத்தை கொண்டிருக்கவில்லை எனவும் ஜனாதிபதி தெரிவித்தார். பதவியேற்ற 6 மாதங்களுக்குள் தற்போதைய அரசாங்கம் ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பொறுப்புக்கூறல் மற்றும் நீதியை உறுதி செய்வதற்கு படிப்படியாக நடவடிக்கை எடுத்துள்ளதெனவும் ஜனாதிபதி கூறினார். அத்துடன் 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை மேலதிக விசாரணைக்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் நேற்று ஒப்படைக்கப்பட்டது. ஜனாதிபதியின் உத்தரவின் அடிப்படையில் ஜனாதிபதியின் செயலாளரால் இந்த அறிக்கை ஒப்படைக்கப்பட்டதாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்தார். ஈஸ்டர் தாக்குதலை அரசியல் கருவியாக பயன்படுத்த வேண்டாம் என்று பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச வலியுறுத்தியுள்ளார்.
தற்போதைய அரசாங்கம் ஈஸ்டர் தாக்குதல்கள் என்ற தேசிய துயரத்தை ஒரு அரசியல் கருவியாக பயன்படுத்திக் கொள்வது போல் தெரிவதாக பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராயபக்ச தெரிவித்தார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்திலேயே அவர் இதனை கூறினார். தற்போதைய உள்ளூராட்சி தேர்தல் செயல்முறையின் மத்தியில் உணர்ச்சி பூர்வமான பதில்களை தூண்டவும் பொதுமக்களின் உணர்வை கையாளவும் இதனை பயன்படுத்துவதாக நாமல் குற்றஞ்சாட்டியுள்ளார். இதுபோன்ற நடத்தை மெலிவான மற்றும் சூழ்ச்சிகரமான அரசியல் சந்தர்ப்பவாதத்திற்கு மனச்சோர்வை ஏற்படுத்தும் எனவும் நாமல் தெரிவித்தார். சட்டப்பூர்வமான குற்றவியல் விசாரணை புறநிலையாகவும் பாரபட்சமின்றியும் நடத்தப்பட வேண்டும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராயபக்ச குறிப்பிட்டார். துக்ககரமான தேசிய துயரத்தை அரசியல் ஆதாயத்திற்கான ஒரு கருவியாக பயன்படுத்துவதை நிறுத்துமாறு நாமல் அரசாங்கத்தை வலியுறுத்தினார். அத்துடன் நீதிபதி ஜெனக் டி சில்வா தலைமையிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் இறுதி அறிக்கை அப்போதைய ஜனாதிபதியின் உத்தரவுகளின்படி பிப்ரவரி 23, 2021 அன்று முறையாக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து பிப்ரவரி 25, 2021 அன்று பாராளுமன்றத்தில் குறித்த அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதாகவும் நாமல் சுட்டிக்காட்டினார். இந்த அறிக்கையை பாராளுமன்றத்தின் உத்தியோகபூர்வ வலைதளம் வழியாக பொதுமக்கள் அணுகலாம் எனவும் நாமல் தெரிவித்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்று 6 ஆண்டுகள் ஆகியும் நீதி கிடைக்கவில்லை என இலங்கையில் உள்ள முஸ்லிம் அமைப்புகள் கூட்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. 2019 ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்களின் 6வது ஆண்டு நிறைவையொட்டி இலங்கையில் உள்ள முஸ்லிம் அமைப்புகள் கூட்டு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. வன்முறையை கடுமையாக கண்டித்தும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரங்கல் தெரிவித்தும் குறித்த அறிக்கை வெளியிடப்பட்டது. தாக்குதல்களை நடத்தியவர்கள் இஸ்லாத்தையோ அல்லது முஸ்லிம் சமூகத்தையோ பிரதிநிதித்துவப்படுத்தவில்லை என்பதை இந்த அறிக்கை உறுதிப்படுத்தியுள்ளது. 6 ஆண்டுகளுக்கு பிறகு நீதி கிடைத்ததையும் இந்த அறிக்கை விமர்சித்துள்ளதோடு தாக்குதல்களுக்கு பின்னால் உள்ள உண்மையான சூத்திரதாரிகளை கண்டறிந்து வழக்கு தொடர அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் முஸ்லிம்கள் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்படுவது குறித்தும் இந்த அமைப்புகள் கவலை வெளியிட்டுள்ளன. ஜனாதிபதி அதிகார துஷ்பிரயோகம் செய்வதாக எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களுக்கான நிதி ஒதுக்கீடு குறித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் சமீபத்திய அறிக்கைக்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச கண்டனம் வெளியிட்டுள்ளார். தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்திலேயே அவர் இதனை கூறினார். தேர்தலுக்கு முன்பு நிதியை நிறுத்தி வைப்பது குறித்து ஜனாதிபதி சூசகமாக கூறுவது நெறிமுறைக்கு புறம்பானது மட்டுமல்ல, அது அதிகார துஷ்பிரயோகமும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குறிப்பிட்டார். அமைப்பு மாற்றம் என்பது மற்றவர்களுக்கு போதிக்கும் ஒரு முழக்கம் மட்டுமல்ல எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன்விழா நடைபவனிக்கு போலீசார் இடையூறு விளைவித்த நிலையில் பல்கலைக்கழக வளாகத்தை சுற்றி நடைபவனி இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொன்விழா நடைபவனிக்கு போலீசார் இடையூறு விளைவித்த நிலையில் பல்கலைக்கழக வளாகத்தை சுற்றி நடைபவனி இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கலைப்பிடம் ஆரம்பிக்கப்பட்டு 50 வருடங்கள் கடக்கின்ற நிலையில் அதனை கொண்டாடும் முகமாக ஒன்றாய் எழுவோம் என்னும் துணிப்பொருளில் குறித்த நடைபவனி ஏற்பாடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக முகவாயிலில் போலீசார் குவிக்கப்பட்ட நிலையில் நடைபவனியை வீதி ஊடாக அனுமதிக்க முடியாதென போலீசார் தெரிவித்தனர். தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில் நடைபவனி மேற்கொள்ள தடை என போலீசார் கூறிய நிலையில் பல்கலைக்கழக முன் வாயிலில் ஆரம்பித்து பல்கலைக்கழக வளாகத்துக்குள் குறித்த நடைபவனி இடம்பெற்றது.
முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் ஆஜராகியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சற்று முன்னர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகியுள்ளார். பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்க தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத்தை மே 5ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பதுளை நீதவான் நுஜித் டி சில்வா இன்று இந்த உத்தரவை பிறப்பித்தார். 3 ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பில் பதுளை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாமரசம்பத் தசநாயக்கவை தொடர்ந்தும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அரச வங்கியில் வைத்திருந்த நிலையான வைப்புத் தொகையை திரும்ப பெற்றதன் மூலம் அரசாங்கத்திற்கு 23 மில்லியன் ரூபாய் இழப்பை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் மீது குற்றம் சாட்டப்பட்டது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இன்று முற்பகல் இடம்பெறவுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMLA ரத்நாயக்க தெரிவித்தார். அதற்கமைய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களின் செயலாளர்களும் இன்று தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைமுறைகள் தொடர்பிலும் அவர்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் மற்றும் எதிர்காலத்தில் எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது குறித்து தெரிவிக்கவே அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட உள்ளூராட்சி மன்றத்திற்காக பிரதிநிதிகள் தெரிவு தேர்தல் எவ்வாறு கண்காணிக்கப்படுகிறது என்பது குறித்தும் இதன்போது விளக்கமளிக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தவிசாளர் குறிப்பிட்டார். இதேவேளை தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுக்கும் இன்று தேர்தல் ஆணைக்குழு அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தேர்தல் கண்காணிப்பு பணிகள் மற்றும் எதிர்கால திட்டமிடல்கள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடலை மேற்கொள்வதற்காக இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இதற்கிடையே 112 உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தபால் வாக்காளர் அட்டைகள் அடங்கிய பொதிகள் இன்று தபால் நிலையத்திற்கு வழங்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு கூறியுள்ளது. சம்பந்தப்பட்ட மாவட்ட தெரிவத்தாட்சி அதிகாரிகளின் ஊடாக இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழுவின் தவிசாளர் RMLA ரத்நாயக்க தெரிவித்தார். பண்டிகையை முன்னிட்டு அதிவேக நெடுஞ்சாலைகளில் பல மில்லியன் ரூபாய் வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தமிழ் சிங்கள புத்தாண்டு காலப்பகுதியில் அதிவேக நெடுஞ்சாலைகளின் ஊடாக 462 மில்லியனுக்கும் அதிகமான வருமானம் ஈட்டப்பட்டுள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. ஏப்ரல் 9 முதல் மற்றும் 19ஆம் திகதி வரையான 10 நாட்களில் மாத்திரம் மேற்படி வருமானம் ஈட்டப்பட்டதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் நெடுஞ்சாலை பராமரிப்பு மற்றும் முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் RAD ஹகடப்பிட்டிய தெரிவித்தார். குறித்த காலப்பகுதியில் 1.3 மில்லியன் வாகனங்கள் பயணித்துள்ளதாக வீதி அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணம் இணுவில் மஞ்சத்தடி முருகன் கோயில் தேர் திருவிழாவில் பெண்கள் போல் வேடமிட்டு நகை திருட்டில் ஈடுபட்ட மட்டக்களப்பைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் இணுவில் மஞ்சத்தடி முருகன் கோயிலில் தேர் திருவிழாவில் பெண்கள் போல் வேடமிட்டு நகை திருட்டில் ஈடுபட்ட மட்டக்களப்பைச் சேர்ந்த 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இணுவில் மஞ்சத்தடி முருகன் கோயில் தேர் திருவிழா நேற்று இடம்பெற்றது. இதன்போது சன நெரிசலை பயன்படுத்தி பக்தர்களிடமிருந்து 4 பவுன் நகைகள் திருடப்பட்டுள்ளன. இது தொடர்பில் சுன்னாகம் போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்கப்பட்டது. தகவலை அறிந்த போலீசார் விரைவாக செயற்பட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 4 கைது செய்தனர். குறித்த 4 மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்துள்ளதுடன் போலீசாரினால் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. யாழில் வெளிநாடுகளில் உள்ள சகோதரர்கள் பணம் அனுப்பவில்லை என்ற விரக்தியில் தவறாக முடிவெடுத்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். யாழில் வெளிநாடுகளில் உள்ள சகோதரர்கள் பணம் அனுப்பவில்லை என்ற விரக்தியில் தவறான முடிவெடுத்த குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். சாவகச்சேரி நுணாவில் கைதடியைச் சேர்ந்த 50 வயதுடைய பரராயசிங்கம் பாஸ்கரன் என்பவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார்.
குறித்த குடும்பஸ்தர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபரின் சகோதரர்கள் 4 வெளிநாடுகளில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் தனக்கு பணம் அனுப்பவில்லை என்ற விரக்தியில் இருந்து குறித்த நபர் கடந்த 18ஆம் தேதி நெஞ்சருந்தியுள்ளார். பின்னர் அன்றைய தினம் சாவகச்சேரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதையடுத்து மேலதிக சிகிச்சைக்காக நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டதை அடுத்து சிகிச்சை பலனின்றி அவர் உயிரிழந்துள்ளார். மேலும் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. தொடர்பான சர்வதேச செய்திகள். நித்திய இளைப்பாறினார் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ். பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் தனது 88வது வயதில் நித்திய இளைப்பாறியுள்ளார். வத்திகான் இதனை உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது. வத்திகான் பேராயர் ஃபாரல் பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் நித்திய இளைப்பாறலை துக்கத்துடன் அறிவித்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, நமது பரிசுத்த தந்தை பிரான்சிஸின் இழப்பை ஆழ்ந்த துக்கத்துடன் அறிவிக்கிறேன் என கூறியுள்ளார். நித்திய இளைப்பாறியுள்ள பாப்பரசர் தனது முழு வாழ்க்கையையும் கர்த்தருக்கும் அவருடைய திருச்சபைக்கும் சேவை செய்வதற்காக அர்ப்பணித்தார் என வத்திகான் தெரிவித்துள்ளது. வத்திகானில் உள்ள இல்லத்தில் இன்று காலை 7:35க்கு பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸ் நித்திய இளைப்பாறியுள்ளார். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக நியூயார்க், வாஷிங்டன் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணியாக சென்று எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்பிற்கு எதிராக நியூயார்க், வாஷிங்டன் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் பேரணியாக சென்று எதிர்ப்பை வெளியிட்டுள்ளனர். ஜனாதிபதியாக ட்ரம்ப் பொறுப்பேற்றதிலிருந்து பல்வேறு அதிரடி மாற்றங்களை அறிவித்து வருகின்றார். இந்நிலையில் வெளிநாட்டவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றம், அரச ஊழியர்களின் பணி நீக்கம், கல்வி நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டு வந்த நிதியுதவி நிறுத்தம் ஆகியவை மக்களிடம் பல்வேறு எதிர்ப்புகளை தோற்றுவித்துள்ளன. இவரது இந்த நடவடிக்கைகள் ஜனநாயக எதிராக இருப்பதாக கூறி ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். நேற்றைய தினம் ஜனாதிபதி ட்ரம்புக்கு எதிரான பதாகைகள் ஏந்தி கொண்டு சென்ற மக்கள் வெள்ளை மாளிகையை முற்றுகையிட்டனர். இதனால் அங்கு பதற்றமான சூழல் நிலவியதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஷேக் ஹசீனாவை கைது செய்வதற்காக சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்போலின் உதவியை பங்களாதேஷ் நாடியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஷேக் ஹசீனாவை கைது செய்வதற்காக சர்வதேச போலீஸ் அமைப்பான இன்டர்போலின் உதவியை பங்களாதேஷ் கோரியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. பங்களாதேஷில் இடம்பெற்ற மாணவர் போராட்டத்தை தொடர்ந்து பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா தமது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு இந்தியாவில் தஞ்சமடைந்தார். இதனை அடுத்து யூனுஸ் தலைமையில் பங்களாதேஷில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. தற்போது முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக இனப்படுகொலை மற்றும் ஊழல் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. அவருக்கு எதிராக பிடியாணையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. எனவே அவரை தமது நாட்டிற்கு திருப்பி அனுப்பும்படி பங்களாதேஷ் இடைக்கால அரசாங்கம் இந்தியாவை கடந்த ஆண்டு கோரியிருந்தது. எனினும் இந்த விடயங்கள் தொடர்பில் பெரிதாக எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படவில்லை என சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள ஷேக் ஹசீனாவை கைது செய்ய இன்டர்போலின் உதவியை சர்வதேசம் பங்களாதேஷ் நாடியுள்ளது. தொடர்பென விளையாட்டு செய்திகள். ஐபிஎல் தொடரில் இன்று இடம்பெறும் 39வது போட்டியில் கொல்கத்தா மற்றும் குஜராத் அணிகள் மோதவுள்ளன. ஐபிஎல் தொடரில் இன்று நடைபெறும் 39வது போட்டியில் ரஹானி தலைமையிலான கொல்கத்தா அணி சுப்மன் கில் தலைமையிலான குஜராத் அணியை எதிர்கொள்கின்றது. இதுவரை 7 ஆட்டங்களில் விளையாடியுள்ள முன்னாள் சாம்பியனான குஜராத் அணி 5இல் வெற்றி பெற்று 10 புள்ளிகளுடன் பட்டியலில் முதலிடம் வகிக்கின்றது. இதேவேளை நடப்பு சாம்பியனான கொல்கத்தா அணி 7 ஆட்டங்களில் ஆடி 3இல் வெற்றியும் 4இல் தோல்வியும் கண்டுள்ளது. இந்நிலையில் இன்றைய போட்டியில் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்புடன் கொல்கத்தா அணி களமிறங்குகின்றது. இந்த போட்டி இன்றிரவு 7:30 அளவில் ஆரம்பமாக உள்ளது.
இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிட நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். தொடர்ந்து நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.